friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ஸ்வீட் கார்ன் சாட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப டெலிஷியஸ் அண்ட் இன்ஸ்டன்ட்டான ஸ்நாக் ரெசிபி. உங்க குழந்தைகளை நீங்க ஈஸியா ஸ்வீட் கார்ன் சாப்பிட வச்சிரலாம். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப குயிக்கான ஒரு ரெசிபி. ஸோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் சேர்த்துக்கோங்க. இந்த பட்டர் கம்ப்ளீட்டாக உருகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இந்த கடுகு வெடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கடுகு வெடிச்சாச்சு. ஸோ கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், 1/2 கப் அளவுக்கு சாப் பண்ண வெங்காயம், 1/4 கப் அளவுக்கு சாப் பண்ண தக்காளி, அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு வேக வச்ச ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஸ்வீட் கார்ன், தண்ணி, உப்பு சேர்த்துட்டு ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு பாயில் பண்ண ஸ்வீட் கார்ன் ரெடி ஆயிரும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 1 நிமிஷத்தில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு டெலிஷியஸான ஸ்வீட் கார்ன் சாட் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது நல்லா சூடாக ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே டெலிஷியஸ், ஈஸி அண்ட் இன்ஸ்டன்ட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்வீட் கார்ன் சாட் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.